கேப்டன்ஷிப் நல்லா பண்ணலாம். எப்பவுமே கீப்பர் கிட்ட கொடுத்துட்டோம்னா பேட்ஸ்மேனுக்கும் பிரச்சனை இல்லை, பவுலருக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க டீமை நல்லா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். பட் பேட்டிங் ஸ்டைலையோ பவுலர்ஸையும் மாத்தாம அப்படியே போறது பெட்டர் சார். இதே டீம் வச்சுக்கிட்டு மேபி சேஞ்ச் ஆஃப் கேப்டன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரெஷரை குறைச்சோம்னா ஒண்ணு இல்ல சார், ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸி. அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டியும் வந்துருமான்னு தான் பாக்குறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், அந்த மழை வந்து நம்ம கொஞ்சம் டிசாஸ்டர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் 2 மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸே போனதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வரல சார். அவர் ப்ரெடிக்டர், அதனால அந்த மாதிரி சொல்லிருக்காரு. ஆஸ் அ ஃபேனா நான் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்கு ரமேஷ் சார்? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா என்ன இருந்தாலும் வந்து தோனி வந்து அந்த பின்னாடி ஒரு டிராபிக் சர்ஜன் பண்ணி அவர் கையை எப்படி அசைச்சாலே நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். அவர் எதிர்க்க இருந்தா நம்ம எதிர் சைட்ல விளையாடுற பிளேயர்ஸுக்கே அவங்களோட ஸ்ட்ரென்த் டபுள் ஆயிருக்கும். சிமிலர்லி இவர் பின்னாடி நின்று சொன்னா ருத்துராஜுக்கு அவருடைய கான்பிடன்ஸ் லெவலே வேற லெவலுக்கு போகும். ஆல் ஹி நீட்ஸ் தட் அந்த பிட் ஆஃப் ஸ்பார்க். அவர் தோனி சொன்ன மாதிரி அப்படி சொல்லிதான் இன்னைக்கு ருத்துராஜ் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்காரு. அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு மேட்ச்ல ஒன்னு கொடுத்து ஒன்னு பிடிச்சிட்டோம்னா ஐ எம் வெரி வெரி கான்பிடன்ஸ் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வில் பி பேக் டு செலிப்ரேட்டிங் டேஸ். ரொம்ப கன்வின்சிங்கான ஆன்சரா இருக்கு. பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியா? ஏன்னா எப்பவுமே யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிருக்கணும். அதுவும் தோனி சாருங்கிறது ஒரு பெரிய அடர்ந்த கருமேகம் மாதிரி. அந்த அடர்ந்த கருமேகத்தை மட்டும் நம்பி வெயிட் பண்ணி மழைக்காக வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவருக்கும் இப்ப 44 வயசு தாண்டிட்டாரு. இந்த சீசன் தான் கடைசி சீசன் அப்படி இப்படின்னு அரச புசலா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா டீமோட வளர்ச்சி, சிஎஸ்கேவோட வளர்ச்சி அடுத்த சீசன்லயும் ஃபர்தர் சீசன்ஸுக்கும், இப்ப இந்த கேப்டன்சி வந்து ருத்துராஜுக்கு நல்லா இல்லைன்னா கேப்டன்சி மாத்தினா ஆஸ் அ பேட்டரா அவர் இங்க இருக்கும் பொழுது இதே ஃபீலிங்ல அவரோட டிமாரஸ் ஆவாரா இப்படின்னு பல கொஸ்டின்ஸ் எனக்கு மட்டும் இல்ல, கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் இருக்கு. அட் த சேம் டைம் தோனி சாரை விட்டு கொடுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் டீம் முக்கியம் இல்லையா? டீம்னு ஒண்ணு இருந்தா நாளைக்கு நம்ம மேலேயே போக முடியும். இது நீங்க எப்படி பாத்தீங்க? நீங்க சொல்றது ரைட். ஏன்னா at the end of the day all good things have come to an end. சோ அதே மாதிரி இப்ப நீங்க ருத்துராஜ் அவர் கையில எடுத்து இதை நம்ம நிச்சயமா மேல கொண்டு போகணுன்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம கொஞ்சம் டவுன்ல இருக்கிற போது அவர் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கு, ருத்துராஜுக்கும் இருக்கும். அட் த சேம் டைம் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த மேபி இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நினைக்கிறேன். ஐ எம் ஷூர் தே வுட் ஹவ் ஃபிகர்ட் அவுட் சம் வே. இந்தியன் டீம் இருக்கு T20 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் ரோஹித் சர்மா ஆர் விராட் கோலின்னு இருந்தது. இப்ப அப்படியே பாருங்க ஒரு ஃபாஸ்ட் 2 இயர்ஸ். லாஸ்ட் இயர் நம்ம வேர்ல்ட் கப் லாஸ்ட் டைம் எடுத்தது போது இப்ப இந்த 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 மேட்சஸ் நம்ம கண்டினியூஸா ஜெயிச்சிருக்கோம். 1 or 2 ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அப்ப பாருங்க நிறைய பேர் பர்ஃபார்மர் வந்திருக்காங்க. அது யாரும் வேணா எடுத்துக்கலாம், ஸ்கையா எடுக்கலாம், இல்ல பாண்டியாவை எடுத்துக்கலாம், சிவம் துபைவா இருக்கலாம். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டீமோட அவங்களோட அவையிலையும் ஜெயிச்சிருக்கோம், ஹோம்லயும் ஜெயிச்சிருக்கோம். கம்பேர் டு டெஸ்ட் டீமோட ஒன் டே டீமோட T20 டீம் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணது காரணம் யங்ஸ்டர்ஸ். ரெண்டாவது வந்து அவங்க 1 or 2 ஃபெயிலியர் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டீம்ல இருக்கிற கோஆர்டினேஷன்ஸ் இங்க இல்ல சார். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் இஸ் மெயின். நீங்க இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, என்னதான் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அவே பீப்புள் வந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்க, நம்மளோட பீப்புள் வந்து ஹோம்ல இருக்கிறவங்க 7-8 பேர் இருக்கும் போது அந்த கோஆர்டினேஷன்ஸ் வந்து மேட்ச்லயே இல்ல, ஆஃப் த ரெக்கார்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருக்கிறது தெரியல. இப்போ வந்து மகாபாரத போர் நடந்திருக்கும் போது கிருஷ்ணரே இல்லாம நடக்கிற மாதிரி இப்போ தோனி இல்லாம நடந்துட்டு இருக்கு. சோ அதான் இங்க இருக்கிற மெயின் விஷயமே. ஆனா எவ்வளவு நாள் அவரையே நம்ம டிபெண்ட் பண்ணும்போது சோ வி ஹேவ் டு பில்ட் another MSD ஆர் சம் அதர் கேஸ். அவங்க வரும்போது தான் டெவலப் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 6 மிஞ்சி போன ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ப்ளே பண்ணணும் மேக்ஸிமம் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் சொல்லி. அடுத்த 3 இயர்ஸ் கழிச்சு ஹூ இஸ் கோயிங் டு கம்? அவர் ஒன்றும் இதுக்குள்ள வர முடியாது, கிரவுண்ட்குள்ள வர முடியாது. மேபி அவர் மென்டாரா இருக்கலாம், வாட் எவர் மேபி இருக்கலாம். அப்போ கிரவுண்ட்குள்ள இருக்கும்போது நம்ம தான் போய் வி ஹேவ் டு ஃபேஸ் தி திங்ஸ். எவ்வளவு நாள் டிரைவிங் காரை ஓட்டுறவங்க கூட இருக்கிற மாதிரி எவ்வளவு நாள் அவங்க ஓடிட்டு இருக்கணும். வி ஹேவ் டு ரன். அந்த மாதிரி வந்து பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி. எவ்வளவு நாள் தான் பக்கத்துல உட்காந்து அவர் வந்து பிரேக் ஆக்சிலேட்டர் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு படம் வந்தது நாளை உனது நாள் அப்படின்னு, 90s வந்ததுன்னு இல்ல 80s வந்ததுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தட் இஸ் சிஎஸ்கேவும் டெல்லியும் விளையாட போற நாளை மேட்ச், நாளை உனது நாள்னு உங்க வாயில வருமா சிஎஸ்கேக்கு? யாரும் விளையாட போறாங்க? டெல்லியும் சிஎஸ்கேவும் சார். வெரி குட். எங்க விளையாட போறாங்க? ஹோம் கிரவுண்ட். ஓகே, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும்னு. அது நாங்க ப்ரே பண்ணிப்போம். உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? அதான் சார் விஷயத்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸ்டில் we need to
டிரைவ் லாங். சார் என்னுடைய ஒரு ஒரு சின்ன இன்புட், ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன். நான் நினைக்கிறேன் நம்ம சென்னையுடைய மிக மிக பெரிய ஸ்ட்ரென்த் எப்பவுமே சேப்பாக்கல நம்மளுடைய ஸ்பின்னிங் ஆப்ஷன் தான் இருக்கும். அண்ட் பவர் பிளே விக்கெட்ஸ், அந்த தீபக் சாகர் இருக்கட்டும் அந்த சமயத்துல எடுத்த மாதிரி. என்னுடைய ஒரு சின்னது, நம்ம ருத்துராஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அதிகமா நம்பி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் பிளே ஐ ஃபீல் அகில் ஹுசேன், அகில் AKILL நான் சொல்லுவேன், he will kill the opposition. அவர் நான் இங்க டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல நிறைய மேட்ச் பார்த்திருக்கேன், இங்க லோக்கலா நேர்லயே பார்த்திருக்கேன். அவர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் bowling பவர் பிளே. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல அவர் ரெண்டு விக்கெட் இல்ல 3 விக்கெட் கூட எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த 6 ஓவர்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் போடுற ஒரே ஒரு bowlers ரொம்ப கன்சிஸ்டன்டா எல்லா மேட்ச்லயும் அவர் போடுறாரு. அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம கன்வெர்ட் பண்ணினோம்னா ஐ ஃபீல் we have a very very good chance. எனக்கு என்னவோ ஒரு தீப்பொறி இருக்குன்னு தோணுது. ஒரே ஒரு மெயின் போலர் வந்து பக்க பலம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நூர் அகமது அப்படித்தான் கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ அகில் கொண்டு வரலாம். சோ 2 பேருடைய இதுவும் எதிர்பார்ப்பு, எங்க எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து சிஎஸ்கே வின் பண்ணணுங்கிறது தான் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார். கண்டிப்பா ப்ரே பண்றோம். ஆனா அதையும் தாண்டி வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு பர்சன்டேஜ்னாவது கண்ணுல தெரியுதா? 40 to 45 சார். இந்த எபிசோட்ல பிகினிங் சொன்ன மாதிரியே இதுவும் 30-35 நினைக்கிறோமா? எப்படி அவர் சார் சொன்ன மாதிரி இனோவேட்டிவா சில திங்கிங் பண்ணோம் சார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1992 வேர்ல்ட் கப்ல திடீர்னு பார்த்தா தீபக் பட்டேல் ஒருத்தர்கிட்ட பால கொடுத்துருவாரு. யாரு? நம்ம மார்டின் ப்ரோ. நம்ம ஸ்ரீகாந்த் சாரே பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் அவுட் ஆயிடுவாரு. அப்ப என்ன பண்ணும், ஒரு ஃபியர் வரும். சோ இந்த இனோவேட்டிவ் திங்கும் பிளஸ் கேப்டன் ஷுட் ஹேவ் அ கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம். நம்ம வந்து நான் கேப்டன்ல பேட்டிங் பண்ணும்போது ஐ எம் பேட்ஸ்மேன் போய் இறங்கணும் சார். ஒரு 5 ஓவர்ஸ் வித்தவுட் லாஸ்ல ஒரு 20 ரன்ஸோ 30 ரன்ஸ் அடிச்சா கூட நெக்ஸ்ட் இருக்கும்போது விக்கெட் கையில இருக்குன்னு போகும் சார். நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பேட்டிங், அதுதான் அன்னைக்கு பெங்களூர் மேட்ச்ல நடந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 10 ஓவர்ஸ் தோக்குற வரைக்கும், மேட்ச் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடியே தான் இருந்திருந்தோம். அவங்க ரன் ரேட் பின்னாடி தான் இருந்துச்சு. லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ்ல பாருங்க எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான எஃபோர்ட் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். பிளஸ் இன்னொரு விஷயம், எங்க ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்னும் ஃபயரிங்கோட வெளில வருவாங்க. ஓகே, ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். நான் கொடுத்துருக்கிறது 40 to 45. காட் ஸ்பேஸ் 50-ஆ கன்வெர்ட் ஆகி சக்சஸ் ஆகணும்ன்றது தான் என்னோட விருப்பம். ப்ரெடிக்ஷன் வேற, விஷ் வேற. விஷ் வந்து கட்டாயம் ஜெயிக்கணும். ப்ரெடிக்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் முன்ன நிக்கிறாங்க. ஆனா போனத்தோட இப்போ வந்து சிஎஸ்கே டிஃப்ரெண்ட், அதாவது இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபயரிங்கோட வெளில வருவாங்க. இன்னும் நிறைய சக்சஸ் இருக்கு. அவங்க போய் வேற ஒரு டீம் பீட் பண்ணி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க சார். ஒண்ணு நான் சொல்றேன், ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் will make a big டிஃபரன்ஸ். சார் சொன்ன மாதிரி எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறது நம்ம நட்சத்திர வீரர் டிவால்ட் பிரேவிஸா வாங்கோ, அவ்வளவுதான் நான் சொல்ல வருவேன். இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். அதாவது சிஎஸ்கேக்கு ரொம்ப தேட வேணா, அவங்க சேப்பாக்கம் பக்கத்திலேயே போய் ப்ரே பண்ணாலே ஜெயிச்சிடலாம். அதுதான் க்ளூ சார். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் மேட்சுக்கு முன்னாடி போய் அனுமன் போய் பார்த்துட்டு வராங்க சார். இதுல ரசிகர்களே, சென்னை ரசிகர்களே, நான் பண்ணதுதான், அவர் சொன்னி பண்ணதுதான். கிரவுண்ட் பக்கத்திலே பெல்ஸ் ரோடு உள்ள நுழையும் போது ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. அது சூப்பர் அம்மன் கோயில். போய் வேண்டுங்க, நிஜமாக பாருங்க எப்படி தட்டி தூக்குறோம் பாருங்க. தேங்க்யூ மோகன் சார், தேங்க்யூ ரமேஷ் சார். இந்த நேரத்துல அமெரிக்கால முடிச்சுக்கிட்டு எங்களோட இந்த இதுல செஷன்ல கலந்தது ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு நிஜமாவே தட்டுறோம், தூக்குறோம். நாளில இருந்து தான் அந்த வெற்றி பாதை ஆரம்பிக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார். ரொம்ப தேங்க்ஸ். Thank you, sir. All the best. We'll be with you soon, sir. Thank you, Mohan sir. Thank you. Thanks a lot.